ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டக்கோட் டாக்ஸ். ஃபைனலாக வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சந்தோஷமான ஒரு ரிசல்ட் கழிச்சு வந்து சந்திக்கிறோம். ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. ஃபைனலாக இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வருவாங்களா வருவாங்களா, 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு இத்தனை நாள் சொல்லிட்டு சுற்றிட்டாங்க. கடைசியாக வந்துட்டு இந்தியா வந்து அரைவ்ட் அட் திஸ் T20 வேர்ல்ட் கப். ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு வர்த்தியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டானுங்க இன்னைக்கு ஜிம்பாப்வே கூட. வெரி கிளினிக்கல் வித் த பேட், வெரி வெரி எஃபெக்டிவ் வித் த பால். எல்லாம் வந்து கடைசியாக சேப்பாக்கில் வந்து ஒரு ஒரு கட்டாந்தர பிச்சில் வந்து வேற லெவலில் ரன் அடிச்சு அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபார்முக்கு வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. பீக்கிங் அட் த கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. பட் ஒரு கேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை பற்றி சொல்கிறதுக்கு. என்ன சொல்லலாம்னா நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஓரளவுக்கு வந்து டீம் 11யுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. சஞ்சு உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. அதை பற்றி பேசுவோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து நாக் அவுட் கேம் வரப்போகுது இந்த சண்டே. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிஃபைனல்ஸு. ஸோ அது எப்படி போகுது, அது என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து அப்படியே வந்து ரெவ்யூ செக்மெண்ட்குள்ளே போயிடலாம் இந்த கேமுக்கு. விக்கி ப்ரோ வெல்கம் பண்ணலாம். வேற யாருமே இன்னைக்கு இல்லை. ஒருத்தன் தூங்க போயிட்டான், ஒருத்தன் ஃபோன் எடுக்கல, ஒருத்தன் படிக்க போயிட்டான். அதனால வேற யாருமே இல்லை. பட் ரிவ்யூ வீடியோ, இந்தியா மேட்ச் வேற, நல்ல மேட்ச் வேற, அதனால இன்னைக்கே போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கு வந்து மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம இனிஷியல் தாட்ஸ்குள்ளே போகலாம் இந்த கேம் பற்றி. இனிஷியல் தாட்ஸ் பொறுத்தளவில் இந்த கேமில் சில லைனப் சேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த கேமில் வந்து ஆப்வியஸ்லி அபிஷேக் போன சர்மா தடவை மாதிரி சில பிளேஸ் ஆடினது, இதெல்லாம் பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜிஜிஎரா ஸ்கைபால் 300 இது கம்மிங் சூன் இப்படியெல்லாம் அவங்க போட்ட இதுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஜஸ்டிஃபையபிளா ஒரு மேட்சா இருந்துச்சு. அண்ட் போன மேட்ச் போட்டு அடிச்ச அடியில் இன்னைக்கு அக்ஸரை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் வந்து எடுத்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை விக்கெட் எடுத்து அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ குவாலிட்டி ஆஃப் த பவுலர் தான் முக்கியம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி சேட்டா ஹோம் கம்மிங்காகவே இன்னைக்கு இது இருந்துச்சு. டாஸ்ல ஸ்கை வந்து ஜேட்டா இன்னைக்கு பிளேயிங் அப்படின்னு சொன்னோடனே சவுண்டுக்கு ஸ்டேடியம்ல சரியான சவுண்டா இருந்துச்சு. அண்ட் அவனும் ஜஸ்டிஃபிகேஷன் லைக் என்ன ஜேட்டா கிட்ட வந்து நம்ம கன்சிஸ்டண்டா 50 அதெல்லாம் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் ஒரு ஃபயர் நாக்கு கிராக்கர் ஆஃப் அன் ஃபயர் இன்னிங்ஸ். ஸ்டார்ட் கொடுத்தது வந்து சரியான இதுவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே சூப்பரா விளாண்டான். அண்ட் அவனோட அது வந்து அபிஷேக்கு வந்து செம ஒரு ப்ரெஷர் ரிலீஃபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இட்ஸ் நாட் இஷான் கொடுக்கலன்னு இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு சஞ்சுவோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து பிஃபோர் சஞ்சு அந்த டைம் எடுத்து பார்த்தா அபிஷேக் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஒரு மேட்ச் அடிப்பான், அப்புறம் இதுவா இல்லாம அப்புறம் சஞ்சு வந்து கான்ஸ்டன்டா விளையாட ஆரம்பிச்சப்பறம் அபிஷேக் வந்து ஒரு ஜோனுக்கு சூப்பரா செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அந்த கன்ஃபியூஷன்ல அப்படி அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இப்போ திரும்ப சஞ்சு வந்தா அவனோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் இதாயிருச்சு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் ஒரு மாதிரி செம்மையா செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது இவங்க அந்த லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு குழப்பாம ஒரு 12 ஓவர் 13 ஓவருக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ ஹர்திக் இறக்கி விட்டது வந்து ஒரு நல்ல மூவாக தான் இருந்துச்சு. அவனும் வந்து செட் ஆகி ரன் அடிச்சிட்டான். அண்ட் திலக் வந்து ஒரு அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் ஆக்சுவலி. அபிஷேக் வந்து எந்த கேம்லலாம் 30+ அடிக்கிறானோ அந்த கேம்ல திலக்கோட ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அபிஷேக் அதே வந்து ரன் கம்மியா அடிச்சிருக்கான் அப்படின்னா இதை திலக் வந்து ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணியிருப்பான், இல்ல அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கும். ஒரு 100 110 அந்த ரேட்ல ஸ்கோர் பண்ணுவான். அது ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அபிஷேக் அடிச்சதும் இவன் மும்பைல இவன் எந்த பொசிஷன்ல ஆடுவானோ அதே மாதிரி இங்கேயும் இன்னைக்கு வந்து ஆடி அது ஸ்கோரிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எண்டிங்ல இவன் 50 அடிப்பானான்னு பார்த்தா ஹர்திக் உள்ள வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தான் 6 அடிச்சு முடிச்சிட்டான். ஸோ யா, பேட்டிங் வைஸ் ஒரு செம கிளினிக்கல். அண்ட் ஜிம்பாவே ஏன் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க அதுவும் சேப்பாக்கலன்னு தெரில. அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங்க்கு சேஸ்லாம் பண்ண முடியுமா, இந்தியாவை வந்து அப்படி ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அண்ட் மோரோவர் இந்தியாவோட வீக்னஸ் இந்த வேர்ல்டு கப் மொத்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பவர் பிளேல ஸ்பின் போட்டால் அவுட் ஆயிடுறாங்க, ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் இவங்களுக்கு 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கூட பவுலிங் போடலை. அதெல்லாம் சரி லைக் பிளண்டர் மிஸ்டேக்ஸாக இருந்துச்சு ஜிம்பாவே சைட்ல இருந்து. ஒருவேளை சாம்சன் வந்ததுனால ஆஸ்பின் போடாமல் வந்திருப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனும் இவனும் ஓப்பன் பண்ணியிருந்தானுங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு ஆஸ்பின் போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாம் இப்போ வந்து மேட்சப் ட்ரிவனாக போயிட்டு இருக்கிறதுனால சாம்சனுக்கும் ஆஸ்பினுக்கும் என்ன மேட்சப்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்துட்டு அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த இந்தியன் டீம் பற்றி இன்னைக்கு நினைக்கும் போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நம்ம
காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கோட் பண்ணும்போது சொல்லுவாங்க, இட் எயின்ட் broken டோன்ட் ஃபிக்ஸ் இட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம முதல்ல ஆரம்பிச்ச ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் தான். வேற லெவல்ல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாம ஏசியா கப்ல சுப்மன் கில் உள்ள வந்து சஞ்சு சாம்சனை கீழே தள்ளி அப்ப டீமை விட்டு வெளியே தள்ளலாம். அப்புறம் சுப்மன் கில் வந்து ஒழுங்கா ஆடல அப்படின்ட்டு திரும்ப சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தானுங்க. சஞ்சு வந்து ஒரு 4 கேம் போரா பெர்ஃபார்ம் பண்ணான உடனே அவசரப்பட்டு இஷான் கிஷனை வந்து சஞ்சு ஹெடா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஃப்ரம் த ஸ்டார்டே வந்து டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு போறது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a risk. டீம்ஸ் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும். இப்போ வந்து பிக்சர்ஸ் வந்து பவுலிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கவும் அது ரொம்பவே அவங்களுக்கு ஈஸியரா போயிடுச்சு பிளான் பண்ண. இப்போ வந்து பருத்தி மூட்டை வந்து குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திரும்ப சஞ்சு சாம்சன்ட்டே வந்துட்டானுங்க. சேட்டா பொறுத்தளவுல என்ன சொல்லணும்னா, சேட்டாக்கு வந்து திஸ் வாஸ் அ டீசர் ஆஃப் வாட் இஸ் டு கம் இன் அ மந்த்ஸ் டைம். சேப்பாக்கு வந்து அவனை எப்படி செலிப்ரேட் பண்ண போகுது, அந்த ஃபேன் பேஸ் வந்து அவனை எப்படி கொண்டாட போகுது அப்படின்ட்டு வந்து அவனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு டீசர் தான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அந்த சவுண்டு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜடேஜா ஆப்வியஸ்லி எம்எஸ் இதோட கொண்டு வர முடியாது. ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், மேபி ரெய்னா பிஃபோர் திஸ், இவங்கள மாதிரி பீப்புளுக்கு மட்டும் தான் அந்த சவுண்ட் கேட்டிருக்கேன். அது வந்து இன்னைக்கு ஒரு தடவை ரெய்னாவும் தோனி வருவாங்க, அப்போ என்ன ஒரு சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் பிஃபோர் ஹி ஹஸ் பிளேட் அ சிங்கிள் கேம் இன் yellow. ஸோ சேட்டா வந்து இந்தியன் டீம் எப்படி ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, சென்னை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து லாயலாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மற்றபடி அபிஷேக்கோட ரிட்டர்ன் டு ஃபார்ம் நீ சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. அபிஷேக்கோட இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அபிஷேக்கோட இன்னிங்ஸ் வந்து பழைய அபிஷேக் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இருந்துச்சு. பழைய அபிஷேக்னா ஒரு 10 மேட்ச் முன்னாடி இருந்த அபிஷேக் சொல்றேன், அவ்வளோதான், ரொம்ப முன்னாடிலாம் போக வேண்டாம். திலக் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். திலக் வந்து ஐ டோன்ட் ரேட் திலக்குங்கிறது வந்து ஒரு வெரி ஓப்பன் சீக்ரெட் என்னை பொறுத்தளவில். என்னோட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாங்கள் கிரிக்கெட் பேசுகிற சர்க்கிளில் எனக்கு திலக் எவ்வளோ பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் யூ. இன்னைக்கு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆனா திலக்கு. அந்த சுச்சுவேஷனில் ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் இந்தியா டூபே அனுப்பிச்சிருக்கலாமேடா, எதுக்கடா திலக் அனுப்பிச்சிங்கன்னு யோசித்தேன். பட் ப்ரில்லியண்டாக ஆடினா. ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் எடுத்தாகணும், இட் வாஸ் அ ஃபிளாட் பிச். இந்த கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல ஆடுற ஒரு கேம்ல பிச்சில் ஒண்ணுமே இல்லை. there was no help for the bowlers. தெரியல, if I'm wrong நீ கரெக்ட் பண்ணு. கியூரேட்டர் ஆக்சுவலி அபினவ் முகுந்து ஏதோ இன்டர்வியூ எடுத்திருக்கான் அந்த கியூரேட்டர்ட்ட. அப்போ அவன் சொல்லியிருக்கான், இந்த பிச்சு ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்து இந்தியா கேம்காகவே வச்சிருக்கோம். இட்ஸ் வந்து எக்ஸாக்ட் சென்டர் பிச், இந்த பக்கம் ஈக்குவல் பவுண்டரி சைஸ். ஸோ லைக் பர்ஃபெக்ட். இப்போ இதுதான் சிதம்பரம் சாமி வேற ஆயிடுச்சா, இந்த பக்கம் 67 மீட்டர் தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இப்படி ஆன்டிசிபேட் பண்ணி தான் வந்து சிஎஸ்கே வந்து ஜடேஜா விட்டா ஓகே அப்படின்னு அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சு இப்போ இருக்கிற பிச்சில் ஒரு ஸ்பின்னருக்கு மேல போக முடியாது. இது வந்து ஒரு ஸ்பின்னர் போட்டு மேபி ஒரு ஸ்பின்னர் கேன் பி எனி ஒன், அது வந்து அப்போ வியூவில் பார்க்கலாம். பட் ஒரு ஸ்பின்னர் அண்ட் ஃபுல் பேஸ் காம்பினேஷன் போனால் தான் வந்து சேப்பாக்கில் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன் குட் திங் இஸ் சிஎஸ்கே லைனப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டர்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வெல்கமிங் மூவாக இருக்கும். சிஎஸ்கே டீம் கிட்ட இருந்து நிறைய 240, 250s பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சீசன் போன சீசன் 2 மேட்ச்க்கு சேர்த்து அடிச்ச ஸ்கோர் இந்த மேட்ச் ஒரே மேட்ச்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். பட் யா, நீ சிஎஸ்கே பத்தி பேசுறதுனால இன்னைக்கு கேமோட நான் பார்த்த ஒரு பெரிய நெகட்டிவுமே சிஎஸ்கே சம்பந்தப்பட்டதுதான். இவ்வளவு நாள் தூபே ஆல்ரவுண்டரா எவ்வளவு பெருசா டெவலப் ஆயிருக்கான்னு நம்மளே நிறைய பேசியிருக்கோம். ஜிஜி இவ்வளவு பேக் பண்ணியிருக்கான், பவுலிங்லயே இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ்லாம் எடுத்துறானா. இன்னைக்கு வந்து ஒரே ஓவர்ல முடிச்சு விட்டுட்டான். 10 பால் 26 ரன் ஒரே ஓவர்ல. 10 பால் வேற ஓவர்ல போட்டு 26 ரன் அட்டி 4-6ன்னு போட்டு வைடு நோ பால் என்னமா பிச்சுக்கு வெளியெல்லாம் போட்டுறான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருந்துச்சு. உன்னதாண்டா பெரிய ஆல்ரவுண்டரு, பவுலிங் கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், நீயே இப்படி சம்பவம் பண்றியேன்னு. இன்னொரு சென்னையில போட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது தவிர எங்க வேணாலும் பவுலிங் போடுவான். ஆமா, நீங்க அவன் போட்டிருக்கணும் அவசியமே இல்லை. பட் ஸ்டில் சும்மா இவங்க சரி எப்படியும் அடிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இந்த கேம்ல லைக் இன்னொரு 2 விஷயம் இதுவா பார்த்தது வந்து, வருண் வந்து நிறைய அடி வாங்கினான் இன்னைக்குமே. அவனோட லைக் பேக் டு பேக் கேம்ஸ் வந்து கொஞ்சம் இல்ல பேக் டு பேக்ஸ் இப்படி அடி வாங்குறப்போ அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து மேபி ஏதாவது அடி வாங்குமோன்னு இருந்துச்சு. ஏன்னா அவன் போடுற முதல் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி 6 போகுது, பொட்டி கிரவுண்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவனோட கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு இதுவா இருக்கும்.
அண்ட் சேட்டா வந்து கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ரன்ஸ்ல எதிர்பார்த்தோம். அவன் விக்கெட்ல ஒரே மாதிரி ஒரே ஷாட்டு, அதே ஷார்ட் பால், அதே இடத்துல லெக் சைட்ல வந்து அவுட் ஆயிட்டு இருக்கான். அது ஒண்ணுதான் வந்துட்டு லைக் கன்சர்ன்ஸா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கேட்ச் டிராப்ஸ், ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எப்பயும் போல அது மட்டமாக தான் இருக்கு. ஜிம்பாப்வேவும் எந்த அதே ஃபீல்டரு ஹிட்மயருக்கு எப்படி கேட்ச் விட்டானோ அதே மாதிரி இன்னைக்கும் கேட்ச் விட்டான் நம்ம இதுல. அண்ட் நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்காக ஒரு கேட்ச் டிராப்பும் பண்ணோம். யார் ட்ராப் பண்ணாங்க? ரிங்கு. லைக் அது ரிங்கு drop கொஞ்சம் பண்ணானா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். பட் அவன் ஸ்டாண்டர்டுக்கு அவன் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி சப்ஸ்டியூட் தான். ஃபீல்டரா வந்தானா ரிங்கு? ஆமா ஆமா, கொஞ்சம் அசால்ட் ஆயிட்டான் லாஸ்ட் செகண்ட்ல அப்படிங்கிற மாதிரி ரிங்கு இருந்துச்சு. பொறுத்தளவுல நம்ம மேபி அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் த்ரூ சம்திங் ஆமா, அவங்க இஸ் அப்பாக்கு பர்சனல் ஏதோ லைஃப் ஏதோ ஒன்று படித்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திங்ஸ் கெட் வெல் ஃபார் சூன். ஏன்னா எல்லாருக்குமே ரிங்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயர். அது வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ரிங்குவோட ஷியர் பர்சீவியரன்ஸ்க்காக நமக்கு வந்து எல்லாருக்குமே ரிங்கு பிடிக்கும். அதனால வந்து ஹோப்ஃபுல்லி ரிங்குஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் சூன் அப்படின்னு அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். வித் ரெஸ்பெக்ட் ஐ திங்க் நெட் ரன் ரேட் பற்றி இதுக்கு இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொல்கட்டாவில் மழை வர்றதுக்கான சான்ஸே இல்லை. எவனாச்சும் போய் கிளவுட் சீட் பண்ணி மழை வந்தால் தான் உண்டு இதுக்கப்புறம் கொல்கட்டாவில். அதனால இட்ஸ் அன் எஃபெக்டிவ் நாக் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வேற லெவலில் ஆடிட்டு இன்னைக்கு வந்து தர்மடி வாங்கினானுங்க சவுத் ஆஃப்ரிக்காட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் கேம் தர்மடி வாங்கிட்டு இன்னைக்கு வேற லெவலில் ஆடணும். அதனால வந்து பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தான் இருக்கு போகுது சண்டே கேமு. அதை பத்தி ஏதாச்சும் உனக்கு தோணுதா இப்போ, இல்ல வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும்? ஜிம்பாவே பத்தியும் சொல்லிடலாம். ஆக்சுவலி இந்த லைக் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிரையன் பென்னட் அவனோட கேம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அவன் வந்து பவர் ஹிட்டிங் பிளேயர் கிடையாது, ரொம்ப நல்ல பட் செம டைமர் ஆஃப் த பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். லைக் டி கிரவுண்ட்ல 2 மேட்சும் சூப்பரா விளாண்டா. ஸ்ரீலங்காவோட அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் செம்மையா விளாண்டான்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா மேட்சும் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த 2 மேட்சுமே அவன் சூப்பரா விளாண்டா. அண்ட் இன்னைக்கு கேம் ஃப்ரம் த ஸ்டார்ட் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருந்தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவனோட டைமிங் சிக்ஸஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் இப்போ அவன் தான் வந்து செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த டோர்னமெண்ட்ல. இவனுக்கு அடுத்து இந்த பாகிஸ்தான் ஓபனர் ஃபர்ஹானுக்கு அப்புறம் இவன் தான் இருக்கான். இட்ஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ் டோர்னமெண்ட் தான். நிறைய ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் வந்து நல்லா தே மேட் அ நேம் ஃபார் தெம்செல்ஸ். அவனாச்சும் தயவு செஞ்சு இந்த முசரபானி எடுங்கடா. அவன் இன்னும் என்ன பண்ணா ஐபிஎல் டீம்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. அவ்வளோ நல்லா பவுலிங் போடுறான். எனக்கு முசரபானியும் சரி, அசோசியேட் நேஷன்ஸ்ல பஸ்டி லீடும் சரி. பஸ்டி லீட்லாம் சில இப்போ லக்னோ மாதிரி ஒரு டீம் பஸ்டி லீட் எடுத்தாங்கன்னா அடிக்கவே முடியாது. அந்த பிச்சில் என்ன பண்ணாலும் அடிக்க முடியாது பஸ்டி லீடை. அதுவும் அவன் மிடில் ஓவர்ஸ்ல 4 ஓவர் போடுறான். அதெல்லாம் வந்து கோல்டு டஸ்ட் அப்படிங்களா T20 கிரிக்கெட்ல. பட் எனிவேஸ் தட் இஸ் அன் ஆர்குமெண்ட் ஃபார் அனதர் டே. அசோசியேட் டீம்ஸ்ல இருக்கிற நல்ல பிளேயர்ஸ்க்கு வந்து பிட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா சீசனுக்கு ஆஃப்டர் சீசன் மேக்ஸ்வெல் என்ன பண்ணாலும் அவனுக்கு வந்து பிட்டு கிடைக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இட் மேக்ஸ் மீ குவெஸ்டின். அதுவும் இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ல இந்த பிளேயர் எடுத்திருக்கனால அவனுக்கு சொந்தக்காரனா இன்னொருத்தன் கூட வரான். அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. ஆமா, இந்த கண்ட்ரில இருந்து கோச் இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் வரானுங்க. ஆனா நான் வந்து எல்லா பிளேயரையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல. பட் முஸ்ரபானிலாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் அவனோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா இப்போ கொல்கட்டா டோன்ட் ஹேவ் அ பவுலிங் அட்டாக். கொல்கட்டா தயவு செஞ்சு பாருங்க, முசரபானியை பாருங்க. முசரபானி அந்த பிச்சில் வேற லெவலில் சூட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் ஆப்வியஸ்லி நம்ம அதை பற்றி வீடியோக்கு முன்னாடியே பேசணும். செமிஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்மு, இங்கிலாந்து கன்ஃபார்மு. அண்ட் இட் இஸ் எஃபெக்டிவ்லி டிசைடட் தட் நியூசிலாந்து வில் கோ த்ரூ. நியூசிலாந்து ரொம்ப கேவலமாக நாளைக்கு தோத்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்லா ஸ்ரீலங்கா பீட் பண்ணா மட்டும் தான் பாகிஸ்தான் வந்து தே ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கோயிங் த்ரூ. ஸோ பிரிட்டி மச் 3 செமிஃபைனலிஸ்ட் தெரியும். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இஸ் எனிவன்ஸ் கேம். யார் அன்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அது வந்து அவங்களோட கேமு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் நாக் அவுட் கேம்னால. எனக்கு 2016 ஃபிளாஷ்பேக் தான் வருது. பட் யா, அதுவும் அதே ஈடன் கார்டன்ஸ்ல வேற விளையாடுறோம். அதுவும் வாங்கடையில அந்த கேம் ஈடனா வாங்கடை நினைச்சாது ஃபைனல்ஸ் தான் வாங்கடையில நடந்துச்சு. நம்ம ஈடன் கார்டன்ல தான் தோத்தோம்னு நினைக்கிறேன். இப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுறணும். எனக்கு அது ஒண்ணுதான் இன்னைக்கு தோணுது. ஈடன் கார்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது, அதுவும் இவனுங்கிட்ட இருக்க பேட்டிங் லைனப்புக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் சேசிங் இஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன் இன்னைக்கு. பட் பார்ப்போம், அது வந்து வி வில் கம் டு இட். நீ எதுவும் சொல்ல வரையா? அல்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கேம் பத்தி தான் சொல்ல வந்தேன். சரி, நீ ஸ்டார்ட் பண்ண. இல்ல, அதுதான் நான் பேச வந்தேன். there was another game that happened இன்னைக்கு இதுக்கு முன்னாடி, which was South Africa versus West Indies. Basically West Indies வந்து
லைக் ஃபர்ஸ்ட் கேம் எந்த அளவுக்கு நல்லா ஆடினாங்களோ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அப் டு த மார்க் ஆடலை அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். இட் வாஸ் நாட் அ டெமானிக் அகமதாபாத் பிச். இந்த சீசன்ல இது வரைக்கும் பார்த்த மாதிரி அகமதாபாத் பிச் இல்ல அது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவனுங்க வந்து ஒரு பெரிய குழி அவனுங்களுக்கே தோண்டி அதுக்குள்ள 7 விக்கெட் புதைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேமே ஆட ஆரம்பிச்சானுங்க. ஸோ அந்த கேம் நீ ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு என்ன தோணுது சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் டீம் செலெக்ஷன்லயே கொஞ்சம் இதுவாச்சு. அகில் ஹுசேனை டிராப் பண்ணிட்டு சேஸ் எடுத்துட்டு வரணுமா கேட்டா மேட்ச் அப்புமானுங்க. சரி நீ நம்ம பண்ண அதே தப்பு தான் வந்துட்டு அதே ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் நடந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எதுக்காக அக்ஸரை டிராப் பண்ணிட்டு இவனை எடுத்துட்டு வந்தோமோ கடைசியில ஓவர் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஓவர் ட்ரை பண்ணோம்னு நினைக்கிறேன். பவர் பிளேல வாஷிங்டன் போட்டானா இந்த பவர் பிளேல போடவே இல்ல, போடல. இவங்களும் சேஸ் எடுத்துட்டு வந்தாங்க, போடவே இல்லை. ஒரு பால் கூட பவர் பிளேல போடல. சரி நீங்க வந்து அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அதுக்காக நீ ஆஸ்பின் எடுத்துட்டு வரேன்னா மார்க்ரம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ரைட் ஹேண்டர், அவன் தான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். அண்ட் சரி நீ 3 விக்கெட்டுக்காக யூஸ் பண்ணா 8 விக்கெட் இருக்கு ரைட் ஹேண்டர்ஸ், அதுக்கு ஏன் நீ பார்க்க மாட்டற அப்படிங்கிற. இல்ல அவங்க லாஜிக் என்னன்னா ரைட் ஹேண்டருக்கு குடகேஷ் மூட்டி இருக்கான், லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்துட்டு நம்ம சேஸ கொண்டு வரோம் அப்படின்னு யோசிச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட திங்கிங் அதுக்கு பின்னாடி என்னன்னா, சப்போஸ் மார்க்ரம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டானா ரிக்கில்டனையும் குவிண்டன் டி காக்கையும் ஆஸ்பின் வச்சு ஸ்டைஃபில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பானுங்க. பட் எனக்கு என்ன புரியலன்னா, அகில் ஹுசேன் மாதிரி ஒரு பவுலரு, பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், அது வந்து லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டராங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் உங்களுக்கு கடைசி 2 வருஷமா அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கான், லீக் எல்லாத்துலயும் முன்னாடி போடுறான். he might have a matchup advantage. ஆனா குட் பவுலர். எனக்கு ஆக்சுவலி அதுவுமே தோணல. ஏன்னா நீ அவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, ஸோ பால் டர்ன் பண்ணுவான், அதனால லெஃப்ட் ஹேண்டருக்கு ஈஸியா இருக்கும்னு கிடையாது. இவன் மோஸ்டா அந்த சீம் அப் பால் தான் போடுறான், ஆம் பால் தான் போகுது. ஸோ அதுவும் இன்டு த பேட்ஸ்மேன் போகுது, லெஃப்ட் ஹேண்டருக்குனா அவே தான் போகுது. ஸோ நீ அழகா அவன் அதையும் மிஸ்டேம் பண்ணானா இங்க குறுக்கு போட்டு விளையாட முடியாது, மிஸ்டேம் பண்ணா கேட்ச் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ லைக் இட் இஸ் நாட் ஆஃப் ஸ்பின் கூட அவன் அடிக்க வாய்ப்பு இருக்கு, பால் நின்னுச்சுன்னா. இவனது போற பேஸுக்கு விளையாடவும் முடியாது. ஸோ இவன் தேவையில்லாம இது ஒரு இதுவா எடுத்துட்டு வராங்க. அக்ஸரும் அதே பவுலர் தான், அவனுக்கு பேஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த ஆம் பால், அவனோட திரும்பாத பால் தான் அவனுக்கு கஷ்டம். ஸோ இவங்க அதுதான் நிறைய தப்பு பண்றாங்க. வைதுவே அந்த உண்மை நீ சொன்னது, அந்த கேம் பத்தி பேசும்போது மார்க்ரம் பத்தி பேசாம இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு மார்க்ரம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மார்க்ரம் புரிஞ்சதே இல்லை, அடா இத்தனை டேலண்ட் வச்சுட்டு எப்படா ஒருத்தனால இவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். இந்த கேஎல் ராகுலோட டெஸ்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 30ன்னு தோணும்ல, அந்த மாதிரி மார்க்ரம் எப்படா, என்ன ஷாட் மேக்கிங்கு, என்ன குவாலிட்டி, கண்ணுல ஊத்திக்கிற மாதிரி இருக்கு பேட்டிங். எனக்கு ரோஹித் சர்மா ஒரு ஃப்ளோல இருந்தா ஒரு ஃபீல் வரும்ல பேட்டிங்ல, அந்த மாதிரி அவன் அந்த ஜோன்ல இருந்தானா நீ அவனை அவுட்டே ஆக்க முடியாது. அது வந்து யாரு பவுலரு அதெல்லாம் முக்கியமே இல்ல, நீ ஆஃப் சைட்ல போட்டியா ஆஃப் சைட்ல மேல அடிப்பான், லெக் சைட்ல போட்டியா லெக் சைட்ல மேல அடிப்பான், ஸ்ட்ரெயிட்ல அடிப்பான், பின்னாடி அடிப்பான். He doesn't have to do anything crazy or anything innovative. Clean cricket shots that bring so much quality. மார்க்ரம் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் மார்க்ரம் வந்து இந்த பிக்கெஸ்ட் ஸ்டேஜ். ஆனா ரொம்ப கலாய்ச்சிட்டானுங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு நான் சொல்லலாம். நிறைய சோசியல் மீடியாலையும் சரி நிறைய சேனல்ஸும் சரி மார்க்ரமை வந்து அவனோட வேல்யூவே புரியாம அவனை வந்து ரொம்ப ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க, எஸ்பெஷலி டியூரிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டைம். போன சீசன் எல்எஸ்ஜிலயும் ரொம்ப நல்லா ஆடினா, ஓப்பனிங் பார்ட்னர் கூட செம்மையா விளையாண்டாங்க 2 பேரும். ஆமா, மிச் மாஷும் சரி மார்க்ரமும் சரி ரொம்ப நல்லா ஆடினாங்க போன சீசனு. இந்த வேர்ல்ட் கப் வேற ஒரு மோட்ல இருக்கான். மார்க்ரம் வந்து ஜெனரலா வேர்ல்ட் கப்ல ஒரு இன்னிங்ஸ் நினைப்போம், பட் எல்லாம் குவிண்டன் டி காக் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சா இவன் எல்லா மேட்சும் அடி பொலன்ட்டு இருக்கிறான். இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அது அவங்க ஒரு ஹோப்போட வந்திருப்பானுங்களே, நம்ம ஒரு 2 சீக்கிரம் விக்கெட் எடுத்தோம்னா வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்ட்டு, அதுக்கு இடமே கொடுக்கல. முதல் 2 ஓவர்லயே முடிச்சு விட்டான் மொத்தமா, அங்கேயே முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து சோ ஹாப்பி. எனக்கு வந்து மார்க்ரமோட இன்னிங்ஸ், நீயும் பேசு மார்க்ரம் இன்னிங்ஸ் பத்தி. ஐ வெரி வாண்ட் டு. அவங்க லைக் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல க்ளூலெஸ் ஆயிட்டாங்க, இவனுக்கு என்னதான் போடுறது அப்படின்னு. அவன் அடிச்ச அடியில இவன் டிகாக் ஃபார்ம்ல இல்லாதவன் அவனும் இன்னைக்கு கரெக்டா செட்டில் ஆயிட்டு, அவனும் ஆஸ் யூஷுவல் அந்த டவரிங் சிக்ஸஸ் எல்லாம் தூக்கி ஸ்பின் போட்டாலே தூக்கி சாத்தினான். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா 28 படத்தை சொல்லுவான்ல, டேய் அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, அந்த மாதிரி மார்க்ரம்க்கு எப்படி போட்டாலும் அடிக்கிறான், அவ்வளவுதான். அதுதான் பாட்டம் லைன். அது வந்து இன்னைக்கு பிட்ச் ஆக்சுவலி அவ்வளவு ஈஸியா தான் இருந்துச்சு. 7 விக்கெட் போச்சு வெஸ்ட் இண்டீஸ்,
முடிஞ்சதுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் ரொமாரே ஷிப்பாடும் அண்ட் மார்க்ரம் சொல்ற மாதிரி ஹோல்டர் வந்து கரண்டா சரியான ஃபார்ம்ல இருக்கான். ஹிட்டிங் ஃபார்ம், பவுலிங் செம ஹிட்டிங் ஃபார்ம். பவுலிங் அவன் எப்பயும் போல அந்த ஸ்லோ பால்ஸ், பட் அது நல்லா டிப்பிங்கா விழுகுது. பட் பேட்டிங் அவனோட இதை வச்சு அடிக்கிறா ஒரு ஒரு அடியும். நீ ஸ்லோ பால்ஸ்னு பேசும்போது லுங்கி நிகிடி பத்தி பேசி ஆகணும். ஐயோ என்னடா எல்லா லென்த்லயும் டிப்பிங் ஸ்லோ பால் போடுறான். நான் இது வரைக்கும் நிறைய பேர் டிப்பிங் ஸ்லோ பால் போட்டு பார்த்திருக்கேன். பட் ஃபுல் லென்த் இல்ல யாக்கர் லென்த்ல தான் டிப்பிங் ஸ்லோ பால் போடுறான். இவன் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலும் டிப்பிங் ஸ்லோ பால் தான் போடுறான். எல்லா லென்த்லயும் டிப்பிங் ஸ்லோ பால் போடுறான். அந்த ஐ திங்க் அந்த 18th ஓவர் யான்சனை போட்டு பொளந்தானுங்க. அதுக்கப்புறம் 19th ஓவர் போட வந்தான் நம்ம பையன் லுங்கி நிகிரி. 3 பால் பேட்டு கீழே சொருகுறான். பவுன்ஸ் ஆகி பேட்ஸ்மேனோட பேட்டு கீழே போய் கீப்பருக்கு போச்சு. நான் லுங்கி நிகிடி சிஎஸ்கே டைம்ஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இருந்த பவுலருக்கும் இப்ப இருந்த பவுலருக்கும் சம்பந்தமே இல்ல. இப்ப ஆக்சுவலி அதான் அவனை யாரும் எடுக்கல இந்த தடவை. டிசி எடுத்திருக்கான். யாரா அவனுக்கு நீ ஃபார்ம்ல இருக்க எந்த பிளேயர் சொன்னனால டிசி தான் வச்சிருக்கானே. அவன் சரியான இது டிசி வந்து கடைசி பிக்கா எடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். அவனை அதுக்கு அந்த ஜேமிசனுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட்ல எடுத்தானுங்க அவனை. கரெக்ட். டிசி தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிடுறேன் ஒரு தடவை. ஆர்சிபில இருந்து வெளியே விட்டாங்க, டிசி தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி எதுக்குடா விட்டீங்க? ஆமா அவன் இருக்கிற ஃபார்முக்கு ஜேக்கப் டஃபி எடுத்தாங்க, அவனை போட்டு பொளந்துட்டாங்க இந்தியன் பிச்சர்ஸ். ஜேக்கப் டஃபி வந்து அது வரைக்கும் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தான். இன்னைக்கு ஆர்சிபி கலர் விட்டுச்சோ காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் இந்தியன் பிச்சர்ஸ்ல அவனை போட்டு பொளந்துட்டாங்க. ஜேக்கப் டஃபி ஒண்ணுமே பண்ண முடியல. அண்ட் டாக்கிங் அபவுட் சவுத் ஆப்பிரிக்கா, லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில நம்மளை பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறாங்க, அட்வான்டேஜ் இருக்கு, நாங்க வந்து நியூசிலாண்டை தான் சப்போர்ட் பண்ண போறோம்னா டேவிட் மில்லர் சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நம்ம துபாயில ஆடுனதுக்கா? அந்த ஒரே கிரவுண்ட்ல தான் அவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கும் துபாய்க்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜ் மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னாங்க. இந்த தடவை அவனுக்கு அகமதாபாத்லயே குடியிருக்கானுங்க. மில்லருக்குலாம் அது ஹோம் கிரவுண்ட் மாதிரி வேற, ஜிடில இருந்துட்டு அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி வேற. இப்போ அவங்க ஆடின இன்னொரு மேட்ச் டெல்லியில தான் விளையாண்டாங்க. இப்போ செமிஃபைனல் போனாலும் அதுவும் டெல்லி தான் போறாங்க. ஃபைனல்ஸ் வந்தா திரும்ப அகமதாபாத் தான் வருவாங்க. ஸோ இது வந்து அட்வான்டேஜா அவங்களுக்கு ஃபீல் ஆகலையா? ஸோ லைக் நீ இதுவா இருந்தனா எனக்கு இது மாதிரி பண்ணாதீங்க, நாங்க வந்து எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணி தான் விளையாடுவோம். அவன் கையில இல்ல, பட் ஸ்டில் சொல்றேன், நீ அப்படியெல்லாம் ஒரு டாக் கொடுறப்போ இதுவும் நீ இது பண்ணக்கூடாது. அவங்களே பிளான் பண்ணாம அவங்களுக்கே வந்து அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். அது பட் யா நீ சொல்ற மாதிரி கரெக்ட். நீ இப்போ இந்தியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, அவங்க ஸ்ரீலங்கா போறாங்க, இங்க ஒரு மேட்சுக்கு ஒரு கிரவுண்ட் போறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் நீ வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி தான். பட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த அளவுல வந்துட்டு they have all the bases covered. என்னை பொறுத்த அளவுல இப்போ கரண்ட் ஃபார்ம்ல டீம் டு பீட் இந்த வேர்ல்ட் கப்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான். ஈவன் மோர் தென் இந்தியா, ஈவன் மோர் தென் இங்கிலாந்து டீம் டு பீட்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா. மார்க்ரம் இன் வேர்ல்ட் கிளாஸ் ஃபார்ம். தென் யூ ஹேவ் கார்பின் பாஷ். அவன் என்ன பவுலிங்டா சாமி. அவன் லைக் அவனும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான் கார்பின் பாஷ். நான் போன வருஷம் பார்த்த கார்பின் பாஷும் இப்போ பார்க்குற கார்பின் பாஷும் சம்மந்தமே இல்லை. இல்லை நீ பாரு மார்க்ரம் இன் ஃபார்ம். டீகாக் வந்து ஹீஸ் யூ நோ ஹூ டீகாக் இஸ், அதை அப்படியே விட்டுறலாம். ரிக்கில்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பிரெவிஸ் வந்து பிக் இன்னிங்ஸ் பிளேயருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்படிதான் வந்து SA20 ஃபுல்லா ரன் அடிக்கல. போன மேட்சே நல்லா ஆடினா இந்தியா கூட. செமிஃபைனல்ஸ்ல வேற லெவல்ல ஆடினா, ஃபைனல்ஸ்ல நல்லா ஆடினா SA20ல. ஸ்டப்ஸ் இன் குட் ஃபார்ம், மில்லர் இன் மில்லரஸ்க் ஃபார்ம். மார்க்கோ யான்சன் வந்து என்ன பிளேயர்னே எனக்கு புரியல. மார்க்கோ யான்சன் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இன்னைக்கு அடிச்சானுங்க அந்த மாதிரி விஷயம். பட் ஒருத்தனால பாலை வச்சும் இஸ் ஏபிள் டு சேஞ்ச் அ கேம் ஆன் இட்ஸ் ஹெட், பேட்டை வச்சும் இஸ் ஏபிள் டு சேஞ்ச் இட்ஸ் கேம் ஆன் இட்ஸ் ஹெட்ங்கிறது வந்து எனக்கு இன்கிரெடிபிளா இருக்கு யான்சனை பார்த்தா. அண்ட் ஹி ஸ்டில் வெரி யங். அண்ட் கார்பின் பாஷ் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகிடி, ரபாடா, கேஷவ் மகாராஜ். ரபாடா ஒருத்தன் தான் வந்து ஆக்சுவலி இதுவா இருந்தான், ஆஃப் கலரா செமையா போட்டான். அண்ட் இவன் பேசினான்னு நினைக்கிறேன், மில்லரோ இல்ல மார்க்ராமோ யாரோ ஒருத்தர் சொன்னான், வெளியே என்ன வேணா சொல்லலாம் பட் வி நோ ஹூ ரபாடா இஸ். அவனுக்கு பேக் எண்ட்ல அவன் எவ்வளவு ஒர்க் பண்றான், எவ்வளவு எங்களுக்குலாம் இன்புட்ஸ் தரான் அப்படிங்கிறது தெரியும். அகமதாபாத்ல அவன் ஃபுல்லா இப்போ பவுலிங் அங்கதானே போட்டான் லாஸ்ட் IPL. ஸோ அவனோட இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ வி நோ ஹூ ஹீ லீட்ஸ் தி அட்டாக் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரபாடா மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவன் வந்து ஒரு 6 கேம், இது வந்து இந்த CSK ஷேன் வாட்சனை வச்சு பர்சஸ் பண்ண மாதிரி தான். அவன் வந்து 6 கேம் நல்லா விளையாடலன்னா கூட he will win that one game. ஸ்டார்க் எப்படி வந்து கொல்கட்டாக்கு வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுத்தானோ அந்த மாதிரி அந்த முக்கியமான கேம் வந்து ரபாடா வந்து he'll be that guy.
அதனால வந்து எனக்கு ரபாடா மேலாம் பெரிய டவுட்டே இல்ல. பட் எனக்கு அந்த மகாராஜும் டீம் செம்மையா போடுறான். எனக்கு அந்த டீம்ல வீக்னஸே தெரிய மாட்டேங்குது. ஸ்பின்னும் நல்லா ஆடுறாங்க. ஐ நோ ஸ்பின் அவங்க டெக்னிக் இஸ் நாட் த கிரேட்டஸ்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி தான் போறாங்க. பட் இட் ஒர்க்ஸ் ஃபார் them. இட் ஆமா. டசன்ட் நீ ஒர்க் ஆகுற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு. இட் ஒர்க்ஸ் அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒன்னும் திரும்புற பிச்சு இவங்களுக்கு இது வரைக்கும் மாட்டல. இல்ல அதனால அகமதாபாத்ல வந்து ஒரு கப்புள் ஆஃப் ட்ரிக்கி பிச்சஸ் மாட்டுச்சு அவனுங்களுக்கு. பட் ஆஹ் ஸ்ரீலங்கா பிச்சஸ் மாதிரி ஆப்வியஸ்லி மாட்டல. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். அவங்க மாட்டக்கூடிய ஒரே சான்ஸ் இஸ் இஃப் ஒன் ஆஃப் த செமிஃபைனல்ஸ் கோ டு ஸ்ரீலங்கா. ஆனா எனக்கு அது நடக்கும்னு தோணல. வாய்ப்பில்ல. ஏன்னா ஸ்ரீலங்கா ஆர் அவுட் அண்ட் பாகிஸ்தான் ஆர் வெரி அன்லைக்லி டு கோ த்ரூ. அது நடக்கலன்னா ரெண்டுமே இந்தியாவில் தான் நடக்கும். ஆமா. அப்படி நடந்துச்சுன்னா ஐ திங்க் இப்போ மும்பைல ஒரு செமிஃபைனல் ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தி அதர் ஒன் இஸ் ப்ராபப்லி கோயிங் டு பி கொல்கட்டா ஆர் டெல்லி உங்களுக்கு தான். டெல்லி தான் உங்களுக்கு. டெல்லி ஆர் கொல்கட்டா தான் வரும் இன்னொரு செமிஃபைனல்ஸ். ஸோ சென்னை கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு செமிஃபைனல்ஸ். சென்னை இல்ல, அது இது பண்ணிட்டாங்களே அவங்க இல்ல schedule ஒரு பண்ணிட்டாங்கன்னு வென்யூ டு நினைக்கிறேன். பி டிசைடட் தான். ஒரு ஓ, வென்யூ தான் ஃபைனல்ல இருக்கு. சென்னை இல்ல, அது எய்தர் ஸ்ரீலங்கா ஒரு டெல்லி ஒரு மும்பை அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறேன். ஓகே. ஸோ எனிவேஸ் அது வந்து அஹ், எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் டீம் டு பீட் இந்த வேர்ல்ட் கப்ல. ரொம்ப நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. ம். வெரி ஆனஸ்ட்லி ஐ நோ நான் இந்தியா எனக்கு பிடிக்குங்கிறது. பட் ஐல் பி வெரி ஹாப்பி இஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வேர்ல்ட் கப். அதை நான் கரெக்ட். வந்து சொல்லி ஆகணும். பட் WTC யா ஜெயிச்சிட்டாங்க. இதுவும் இது பண்ணா நல்லா இருக்கும். லைக் இது நம்ம 2023ல எப்படி ஒரு டீம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தோமோ கண்டிப்பா நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த டீமும் இவங்களும் இப்போ அப்படிதான் இருக்காங்க. ட்ரூ. இங்கேயும் மாட்டுவாங்கன்னு தோணல. ஒன் ஆஃப் த டீம்ஸ் இந்த ஃபைனல்ஸ் அப்படின்னு எனக்கு வந்து இப்போவே சொல்லணும்னு தோன்றது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இன்னொரு டீம் ஓல்டு ஹேபிட்ஸ் கிக்கின் ஆகாம இருந்தா they'll definitely go through தான். உண்மை. அது வந்து தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆமா. பட் ஓவராலா இதுதான் எனக்கு இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கேம் பத்தி எனக்கு இவ்வளவுதான் தோணுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து எனக்கு ஓவர்லி டிபெண்ட் ஆன் ஹெட்மேயர் மாதிரி தான் தோணுச்சு. இது வரைக்குமே அவங்க அந்த டாப் ரன் கெட்டர்ல ஹெட்மேயர் மட்டும்தான் இருக்கான். வேற யாருமே அவங்க பெருசா அடிக்கவே இல்லை. இஃப் ஹெட்மேயர் ஸ்கோர்ஸ் கீழே கிக்கின் ஆகும், இல்லனா அவங்க ஸ்கோர் வந்து ரொம்ப அடி வாங்கிடுது. ஹோப்பு ஒன்றும் பெருசா அவன் ஒரு மேட்ச் அடிச்சான். இல்லைன்ற ஒரு மேட்ச் அடிச்சான், அதுக்கப்புறம் அவனும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். பிராண்டன் கிங்கு ஒண்ணுமே பண்ணல இந்த டோர்னமெண்ட் வந்ததுல இருந்து. வருவான், ஏதாவது எஜ்ஜில் பட்டு ஒரு 4 போச்சுன்னா போகுது. பட் அதுக்கு மேல அவனும் ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ லோவர் ஆர்டர் வந்து ஹோல்டரும் இவனும் வந்து நல்லா விளையாடுறாங்க. ரோமன் பவலுக்கு லைக் லெக் ஸ்பின் போடாம நீ கொஞ்சம் பேஸ் நல்லா ஒழுங்கா போட்டேன்னா அவனும் ஆடுவான், அவ்வளவுதான். பட் ஷெர்ஃபின் மற்றபடி ருதர்ஃபோர்ட் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கா. பட் ஆமா, இன்னைக்கு இடென்ட் கிளிக் அவ்வளவுதான். கிளிக் ஆகல. அவங்க பவுலிங் வெரி ஆவரேஜ் தான். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. அது வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் தே ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் சைட். இப்போ சண்டே இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு என்னன்னாலும் நடக்கலாம். இட் இஸ் நாட் an easy game for India. It is not an easy game for West Indies. It is going to be a hard fought game தான் எனக்கு தோணுது. வெஸ்ட் ரெண்டு இண்டீஸுமே வந்து எக்ஸ்ட்ரீம் தான். இதர் பயங்கரமா போகும், இல்ல மொக்கையா ஒன் சைடடா முடிஞ்சிரும். ஏதோ அவ்வளவுதான் ஒரு மேட்ச். சைடு, அந்த ஒன் சைடு ஆமா, எந்த சைடு வேணாலும் போகலாம். கரெக்ட். ஸோ யா ஓவராலாக வந்து எனக்கு இதுதான் தோணுது இது பற்றி. ஆப்வியஸ்லி நாளைக்கு ஒரு இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து கேம் இருக்கு. விச் இங்கிலாந்து ஆர் ஆல்ரெடி த்ரூ. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து அதில் ஸ்டேக்குங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பட் நியூசிலாந்து ஹாவ் அ லாட் டு பிளே ஃபார் டுமாரோ. நியூசிலாந்து வந்து சாண்ட்னரோ மெக்கான்சியோ அந்த இன்னிங்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. மெக்கான்சியோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மெக்கான்சி விளாண்டு. அதுக்கப்புறம் தான் போய் அவனை பற்றி படித்தா 34 வயசாச்சு அவனுக்கு. ஆமா, அவன் வந்து டொமஸ்டிக்ல வந்து ஒரு பெரிய பிஸ்டா இப்போதான் ரொம்ப வந்து இங்க வருஷமா விளையாண்டுட்டு இருக்கான் அவன். அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கேம் ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா அவுட், அது வந்து தெரியும். அண்ட் பாகிஸ்தான் பொறுத்தளவில் வந்து பாகிஸ்தான் வந்து அகெயின் தே ஹாவ் டு வின் பிக் அண்ட் ஹோப் ஃபார் நியூசிலாந்து டு லூஸ் பிக். அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் கேம். கரெக்ட். உனக்கு இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு ஆட் டு தீஸ் டூ கேம்ஸ் நீ சொல்லு. நியூசிலாண்டா தான் ஒரு வழியா ஜிமினிஷம் உட்கார வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்தது சரியான மூவ் அவங்களுக்கு. நல்லா, மெக்கான்சி எடுத்து வந்தது. ஆமா, நல்லா இருந்துச்சு. அவன் சூப்பரா லைக் அவங்களுமே ஸ்பின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நியூசிலாண்டு அந்த அந்த கேமும் அப்படிதான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் யாரு ஸ்பின் மோசமா விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஓவராலாவே நம்ம பேட்ஸ்மேன்ஷிப்பா லைக் ஸ்பின் அகேன்ஸ்டா ரொம்ப பேடா தான் போயிட்டு இருக்கு. லைக் ஒரு டீமும் இங்கிலாந்து அன்னைக்கு பார்த்தோம், அவங்களும் மோசமா விளையாண்டாங்க. இந்தியா நியூசிலாண்டும் கஷ்டப்பட்டாங்க. இந்தியா ஆப்வியஸ்லி ரொம்ப வருஷமாவே அது டவுன்ஃபால்ல தான் இருக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா பீயிங் த சப்கான்டினென்ட் டீம், அவங்க ஹோம் பிட்ச்லயே இவ்வளவு மோசமா அவங்க ஸ்பின் விளையாடுறாங்க இன் அப்படிங்கிறது. மெனி வேஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு நல்லா ஆடுற டீம் வந்து பாகிஸ்தான் தான். ஆமா, அவனுங்களுக்கு பேசுதான் பிரச்சனை, ஸ்பின்னு நல்லா ஆடிடுறானுங்க. கரெக்ட்.
அவங்களுக்கு பிரச்சனை பாபரசம் தான். பட் அதோட அது வேண்டாம். அதுக்குள்ள போக வேண்டாம். பட் யா, ஐ அக்ரி. எனிவேஸ், அப்படியே நம்ம ரேப் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவிக் வேர்ட் வந்து ஆன்கோயிங் ரஞ்சி ஃபைனல் அதை சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நீ ரஞ்சி சொல்லு. ரஞ்சி வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அண்ட் அகைன்ஸ்ட் கர்நாடகா. செம ஜெயன்ஸ் அவங்கெல்லாம். பட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். 2 நாளா செம்மையா விளையாண்டுருக்காங்க. அதுவும் லைக் ஒரு பிளேயர் ஸ்டார்டிங்ல இருந்து யார் விளையாண்டாலும் அவங்க கேம் வந்து ரொம்ப இதாக இருக்கு. ஹார்ட் ஃபாட் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இப்போ பவுலிங்ல வந்து அகிப் நபி அவன் போட்டு அவனோட ஸ்விங்கு சூப்பரா இருக்குடா. சரி, அவன் சீக்கிரம் நம்ம புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்து ஒரு நல்ல ஸ்விங் பவுலரா நம்ம ரொம்ப தேடிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஹிஸ் பர்ஃபெக்ட் ஃபிட் அண்ட் பேட்டிங்கும் அவனை வந்து இது பண்ணவே முடியாது. இந்த சீசன்ல மட்டும் 55 விக்கெட் எடுத்திருக்கான் இது வரைக்கும். ஸோ நம்ம இவங்கள பத்தியே தனியா ஒரு வீடியோ லைக் மோஸ்ட் ப்ராபபிலி தேல் வின். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா இவங்கள பத்தியே ஒரு வீடியோ போடலாம். அண்ட் அவங்க ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட். மோர் தென் அகிப் நபி நம்ம வந்து அப்துல் சமாதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த டோர்னமெண்ட்ல அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கான். இந்தியா டீமுக்கு எப்படி ஒரு ரிஷப் பண்ணிட்டோ அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் டீமுக்கு இவன் இருக்கான். அந்த டக்குன்னு ஒரு மொமெண்டம் எடுத்து கேம் அப்படியே கொண்டு போறது வந்து அவன் ரொம்ப கன்சிஸ்டண்டா விளையாடுறான். லைக் பெரிய செஞ்சுரிஸ்லாம் இல்லைனா கூட கண்டிப்பா ஒரு 60-70 போட்டு ஒரு மொமெண்டம் போட்டு அந்த சைட்ல இருக்கிற பேட்ஸ்மேனை வந்து ஈஸியா எடுத்துட்டு போகிறதுக்கு இது பண்ணிடலாம். அவங்க நம்ம எல்லார பத்தியுமே பேசலாம். பராஸ் டோக்ரா, ஆமா அவங்க ஓப்பனர் பேர் மறந்துச்சு எனக்கு, ஏதோ ஹாசன் வரும். அவங்க எல்லார பத்தியுமே பேசலாம். வில் டாக். நான் ஒரு குவிக்கா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் an overview on the score as things stand. 3 days முடிஞ்சு ஸ்டம்ப்ஸ் தேர்ட் டே ஸ்டம்ப்ஸ்ல இருக்கும். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 584 அடிச்சாங்க வித் 100 ஃப்ரம் சுபம் பாண்டி அண்ட் யாவர் ஹாசன். அவன் பேரு யாவர் ஹாசன் வந்து ஒரு 88. அதே மாதிரி அப்துல் சமாத் 61, டோக்ரா 70, எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அவங்க கீப்பர் 70, சஹில் லோத்ரான்னு ஒருத்தன் 72, அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு அடிச்சிருக்காங்க. அந்த இன்னிங்ஸ்ல கர்நாடகாவுக்கு நல்லா போட்டது நம்ம பிரசித் கிருஷ்ணா. நம்ம வாரிவள்ளல் கிருஷ்ணா வந்து இந்த தடவை வேற லெவல்ல போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஒழுங்கா போடல போல. அப்புறம் செகண்ட் ஸ்பெல் திரும்ப வந்து தான் செம்மையா போட்டான். அந்த பராஸ் டோக்ரா வந்து பராஸ் டோக்ராவை போட்டு அடியேன்னு அடிச்சு முதல் நாள்ல அவன் இது பண்ணிட்டான். ரிட்டையர் ஹர்ட் ஆகி வெளியே போயிட்டான். அப்புறம் திரும்ப வந்து ஆடினான். ஆமா. பட் யா, ஸோ பிரசித் கிருஷ்ணா 5 விக்கெட் ஆல் அந்த இதில் 34 overs 98ங்கிறது ஆக்சுவலாக வெரி குட் எக்கானமி ஆல்சோ. ஸோ அது இட்ஸ் அ குட் ஸ்பெல். வைஷாக்கும் நல்லா போட்டான். வைஷாக்கோட ஸ்பெல்லு வந்து 34 overs 75, நல்ல ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்பெல்லுன்னு சொல்லலாம். அது 1 விக்கெட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி கர்நாடகா பொறுத்தளவில் வந்து கர்நாடகா were reduced to 57 for 4, ஆல் பிகாஸ் ஆஃப் ஆகிப் நபி. ஆகிப் நபி அந்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் எடுத்தான். நான் கர்நாடகாவோட பேட்டிங் லைனப் படிக்கிறேன். இட் இஸ் அ ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் லைனப். ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் ஓப்பனிங், தேவ்தத் 3, கருண் நாயர் 4, ஸ்மரன் ரவிச்சந்திரன் 5, ஸ்ரேயஸ் கோபால் 6. இதுதான் அவங்களோட கிருத்திக் கிருஷ்ணா அவனோட அவங்களோட கீப்பர் வந்து 7. பட் இதுல இந்த லைனப்பை 57 for 4 அப்படின்னு இறக்குனானா அவங்க வந்து பெரிய கொம்பனுங்க தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ராகுல் 13, மயங்க் அகர்வால் இஸ் ஸ்டில் பேட்டிங் 130. நல்ல ரிகவரி ஆக்ட் மயங்க் அகர்வாலும் ஸ்ரேயஸ் கோபாலும் மிடில் ஆர்டர்ல. தேவ்தத் படிக்கல் வெரி ரேர் ஃபெயிலியர். கருண் நாயர் வந்து டக்கு, ஸ்மரன் ரவிச்சந்திரன் டக்கு. ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருந்தான். சாட்லி 2 விக்கெட்டுமே செம பால். நெக்ஸ்ட் பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால். ஆமா, ரெண்டுமே நெக்ஸ்ட் பால். ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் இப்போ கிருத்திக் கிருஷ்ணா வந்து பேட்டிங்ல இருக்கான் அலாங் வித் மயங்க் அகர்வால். வெரி வெரி ஹர்குலியன் டாஸ்க் கர்நாடகா இங்கிருந்து கம்பேக் பண்றக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ் கேம் டு லூஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்தாலே அவங்க வின் பண்ணிடுவாங்க. அப்படிதான். ஆமா ஆமா ஆமா, ரஞ்சியோட ரூல்ஸ் அது. ஆமா, ரிசல்ட் வரலனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடே போதும். ஸோ யா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் தான் வரும். ஏன்னா 3 நாள் முடிஞ்சு இன்னும் அன்லெஸ் த பிச் இஸ் டிட்டீரியேட்டிங் அது வந்து 2 இன்னிங்ஸ்லாம் முடியும்னு எனக்கு தோணல. இஃப் 364 runs ட்ரெயிலில் இருக்காங்க கர்நாடகா. If they get out within 300 runs or 280 runs, Jammu and Kashmir force follow and enforce பண்ணி they can try to close it out, close the title out. பட் பார்ப்போம் அது எப்படி போகுதுங்கிறது. வந்து நம்ம வந்து இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ரஞ்சி டிராஃபிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்றோம். பண்ணலாம். ஜம்மு அண்ட் ஜேஎன்கேக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அவங்களோட ரைஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். பட் அதை சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எண்டு கொண்டு வரலாம்.
ஆப்வியஸ்லி ஓகே. இந்தியா ஜெயித்தோம், ஹாப்பி, குட் டே. ஓவரால் கிரிக்கெட் நல்லா இருந்துச்சு. அல்டிமேட்லி அதுதான் நமக்கு வேணும். ஸோ அதை சொல்லிக்கொண்டு அன்டில் வி see you in another வீடியோ. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன்டு டக்கோட் டாக்ஸ். அப்படியே சப்போர்ட் கொடுத்தே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கன் அடிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் யூடியூப்ல தெரியுமோ எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. நாங்களும் வந்து வீடியோ கமெண்ட் போட்டிருக்கோம். பண்ணுங்க. அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே ஒரு சண்டே நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ போடுறோம் அபவுட் த கேம். லெட்ஸ் see how it goes. அண்ட் எனி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் உங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சொல்லுங்க. எஸ், வில் டாக். நம்ம பேசலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி 2 பேரா இல்லாமல் ஒரு 4-5 பேரா வருவோம் அப்படின்னு நம்பிக்கொண்டு வீக்கெண்ட் கண்டிப்பா வருவோம். அப்படின்னு நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் ஜிம்பாவே பண்ணுறேன். ஃபேன் நாளைக்கு வந்து வருத்தத்தை தெரிவிப்பாரு. ஆமாம், ஜிம்பாப்வே ஃபேன் ஒருத்தர் ஜிம்பாப்வே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு வீடியோ அவருக்குன்னு தனியாக கொடுக்கலாம். பட் எனிவேஸ், யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் until we see you in another video, thank you for tuning into Duckout Talks. Bye, good night. பாய் பாய்.